பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். 7 ஜாதிகளை குறித்து நாம் சிந்தித்தோம். அதனுடைய அர்த்தங்கள், மிதிக்கப்பட வேண்டியவர்கள், ஜெயிக்கப்பட வேண்டியவர்கள், அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்னது என்பதை நாம் பார்த்தோம். ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதான தேசமாகிய கானான் தேசத்தை சுதந்திரமாய் கொடுப்பேன், நீ எவ்வளவு தூரம் நடந்து திரிகிறாயோ அந்த இடங்களெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னாரான். அதன்படியே ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நம்பி அந்த இடங்களெல்லாம் அலைந்தான், நடந்தான். ஆக அந்த எல்லைகளெல்லாம் ஆண்டவர் குறித்து வைத்திருந்தார். ஆனால் அவனுக்கு சந்ததி இல்லாமல் இருந்தது, பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆபிரகாமுக்கு 100 வயதிலே ஆண்டவர் ஒரு குமாரனை கொடுத்தார். உன்னை கொடுத்து இந்த சந்ததி இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று சொன்னார். அவ்விதமாகவே ஈசாக்கின் இடத்திலேயும் சொன்னார். ஈசாக்குக்கு 2 பேர் பிறந்தார்கள். யாக்கோபின் இடத்துல அவர் சொன்னார், இந்த சந்ததியை இந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னார். உன் தகப்பனாகிய தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேறும் என்று சொன்னார். அவ்விதமாகவே அவர்கள் காணப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் 430 வருஷம் எகிப்திலே போய் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது. 430 வருஷம் கழித்து ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தவராய் மீண்டும் அந்த கானான் தேசத்திற்கு கொண்டு வருகிறார். யாக்கோபு எகிப்திலே இருந்து கானானிலே வந்து அடக்கம் பண்ணப்பட்டான். தகப்பன் சொன்னதை அப்படியே நினைவிலே வைத்து அந்த தேசம்தான் நம்முடைய தேசம் என்று சொல்லி தன் பிள்ளைகளுக்கு 12 பேருக்கும் அவன் அறிவித்திருந்தான். அதே வேளையிலே அவனுடைய சடலத்தை கொண்டு போய் கானான் தேசத்துல அவனுடைய பாட்டன், அவனுடைய தாத்தாவாகிய ஆபிரகாம் வாங்கி வைத்திருந்ததான அந்த கல்லறை பூமியிலே அடக்கம் பண்ணினார்கள். அதை குறித்து அவன் நன்றாய் அறிந்திருந்ததனால தன் மகனாகிய யோசேப்புக்கு அதை சொல்லியிருந்தான். ஆகவே யோசேப்பு தான் மரண காலத்தின் போது தன் ஜனங்களை பார்த்து 12 கோத்திரத்தாரையும் பார்த்து சொல்லி மரித்து போனான். நிச்சயமாகவே தேவன் உங்களை இந்த தேசத்திலிருந்து அந்த தேசத்திற்கு கொண்டு போவார். அந்த தேசத்துல நீங்கள் போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய தேசம் அதுதான். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல பையூரில் இருந்து பொய்யூருக்கு வந்திருக்கிறோம். இனி மெய்யூருக்கு போகணும். ஆகவே அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய உன்னதமான தன்மையாயிருந்தால் நம்மளை மனுஷர்களாக இந்த பூமியில சிருஷ்டித்தார். மனுஷன் பாவத்தில் வாழ்ந்து மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவனும் அநேக உபாயதந்திரங்களை தேடி செம்மையை மறந்து போன் பாவத்தில் வாழ்ந்தான். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த பூமியில எத்தனை காலம் வாழ்ந்தாலும் இது நமக்கு சதம் அல்ல. மனுஷனுக்கென்று தேவன் வைத்திருக்கிற பரலோக ராஜ்யம், அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உலகத்துல அழிக்கப்பட வேண்டியவர்கள் அழிக்கப்படணும். நம்முடைய ஜீவியத்துல தனிப்பட்ட நிலையில அழிக்கப்பட வேண்டியவர்கள் அழிக்கப்பட்டால்தான் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆண்டவர் இந்த 12 கோத்திரத்தாரையும் சுமார் 30 லட்சம் ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்தின் வழியாக 40 ஆண்டுகள் நடத்தி அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க சொன்ன போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், இந்த ஜனங்களோடு நீ கலக்கக்கூடாது, இந்த ஜனங்களுடைய காரியங்களை நீ கற்றுக்கொள்ளக்கூடாது, இந்த ஜனங்கள் உனக்கு எப்போதுமே கண்ணியா இருப்பார்கள், அதனால இவர்களை துரத்தி விடணும், இவர்களை அழித்து விடணும்னு சொன்னார். ஆனால் நீங்கள் வேதத்தை எடுத்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் படிப்பீர்களானால் முற்றிலுமாக இவர்களால் அழிக்க முடியவில்லை. காரணம், அடிக்கடி அவர்களோடு கூட சேர்ந்து அவர்களுடைய தெய்வத்தை வணங்கி கர்த்தருக்கு கோபம் மூட்டினதுனால நடந்தது என்ன? முற்றிலுமாய் அழிக்க முடியல.
அவர்கள் சுதந்திரமாய் வாழவும் முடியல. அதே காரியத்தை தான் ஆண்டவராகிய தேவன் ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறார். இந்த 7 ஜாதிகளுடைய தன்மையை குறித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இவைகள் நம்மை விட்டு அழிக்கப்பட வேண்டும். ஏத்தியர் என்று சொன்னால் பயப்படுகிறவர்கள். பயத்தின் ஆவியை நாம தான் அழிக்கணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் 2ஆம் மரணமாகி அக்னியும் கதவும் என்று கடலை தன் பங்கடைவார்கள். அந்த இடம் நம்ம இடம் அல்ல. நம்ம ஏன் பயப்படணும்? பயப்படாதிருங்கள், பயப்படாருங்கள், நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே. ஆண்டவரே, இந்த பயம் எங்களை விட்டு நீங்கும்படி உதவி செய்யும் சொல்லி கேட்பீங்களா? இந்த ஏத்திய ஜாதியானது அழிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, அவைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல பயத்தின் ஆவி, பிசாசு வந்துருச்சு பயப்படுறோம், வியாதி வந்துருச்சு பயப்படுறோம். ஆண்டவரே, இந்த பயத்தின் ஆவிகள் என்னை விட்டு நீங்கணும். பிரச்சனை வந்துருச்சு பயப்படுறோம். உலகத்துல காணப்படுகிற சூழ்நிலைகளுக்காய் பயப்படுறோம். என்ன நடக்கும் தெரியாது. தேவனை வா இயேசுவே, இந்த பயத்தின் ஆவி எங்களை விட்டு நீங்கும்படியா நாங்கள் உதவி செய்யும். எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஜெயிக்கிறோம். கிருகாசியராகிய சேற்றிலே கிடப்பவர்கள், பாவச் சேற்றிலே, உளையான உலகத்தின் சேற்றிலே, மாமிசத்தின் சேற்றிலே கிடப்பவர்கள், ஆண்டவரே பின்வாங்கி போனவர்கள், அந்த நிலைமை எங்களுக்கு வேண்டாம் ஐயா. அவர்கள் நாங்கள் ஜெயிக்கணும். சேற்றிலே கிடப்பவர்களாக இருக்கக்கூடாது, நாங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். நாங்கள் நன்மையை சுதந்திரத்துக் கொள்வர்களாக இருக்கணும். ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்ய. ஆண்டவரை மக்கள் ஸ்தோத்திரம். எமோரி என்று சொன்னால் கசப்புள்ளவர்கள். கசப்பான வாழ்க்கை, இந்த பூமியில வாழ்கிற இந்த வாழ்க்கையெல்லாம் கசப்பு நிறைந்தது ஆண்டவரே. ஆனால் மாறாவை மதுரமாய் மாற்றின தெய்வத்தினுடைய சிலுவையின அடையாளத்துல சிலுவைக்கு கீழே அண்டி வந்தவர்கள் மதுரமாய் மாற்றி விட்டீர் ஆண்டவரே. அப்படியாய் நாங்கள் கசப்பை ஜெயிக்கிறவர்களாய், கசப்பு எங்களுடைய வாழ்க்கையில வராதபடி கர்த்தர்களை காத்து ஜெயிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காணானியர் என்று சொன்னால் எதிர்த்து நிற்கிறவர்கள். ஆண்டவரே, உடைய வசனத்துக்கு எதிர்த்து நின்று உம்மை எதிர்த்து நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் எப்போதும் உடைய வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிற அந்த அனுபவம் வேண்டாம். பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு அனுபவம் வேண்டாம் ஆண்டவரே. பரிசுத்தமானுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு அனுபவம் வேண்டாம் ஆண்டவர். எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவைகள் நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாய் ஆண்டவரே எதிர்த்து நிற்கிறவர்களாய் அல்ல, நாங்கள் அதை எதிர்த்து நின்று நாங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாய் கர்த்தர்களை மாற்றி விடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பெருசியர் என்று சொன்னால் வெதுவெதுப்பான நிலைமை. ஆம் தகப்பன், இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமையில வெதுவெதுப்பான தன்மைகள் ஆண்டவர் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கப்பா. எங்க வாழ்க்கையில் அந்த வெதுவெதுப்பான நிலைமை வேண்டாம். நாங்கள் ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. தேவனுடைய சுவாசத்தை பெற்றவர்கள் நாங்கள் குளிராய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. பதப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் அநேகருக்கு அறிவிக்கிறனாய் மாற்றிவிட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம். ஏவியர் என்று சொன்னால் தீமை செய்கிறவர்கள். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனை ஆராதிக்கிற நாங்கள் தீமை செய்கிறவர்களாக இருந்துவிடக்கூடாது. பண ஆசை என்கிற தீமை எல்லா தீவுக்கும் வேறாக இருக்கிறதுனால பண ஆசை இருக்கக்கூடாது. லஞ்சம் வாங்குற அந்த நிலைமை இருக்கக்கூடாது. ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவர். அவனை ஜெயிக்கத்தக்கதாக உதவி செய்யும். அந்த நிலையை ஜெயிக்கத்தக்கதாக உதவி செய்யும் ஆண்டவரே. எப்போது என்று சொன்னால் மிதிக்கப்பட்டவர்கள், ஆம் ஆண்டவரே, குருடரும் சப்பானிகளும் ஆண்டவரே மிதிக்கப்படணும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில குருட்டாட்டம் உள்ள வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில வேண்டாம். எங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற தேவன், நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாயிருக்கிறேன்னு சொன்னீங்களே, நான் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன்னு சொன்னீங்களே. ஆமாண்டவர், வெளிச்சத்திற்குள்ளே நடந்து கொள்ளத்தக்கதாய் உதவி செய்தவர்களும் நாங்கள் உடைய வார்த்தைகளை சுமந்து ஆண்டு அநேகருக்கு அறிவிக்கிற நற்செய்தியாளர்களாய் நாங்கள் நடந்து 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 தேவனுடைய நாமத்தை பறைசாற்றவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஐயா, இந்த தன்மைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில இல்லாதபடி அழித்து போடும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவே, இவைகளில் ஒன்று இருந்தாலும் அந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பரம காணானை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி அது பண்ணிவிடுமே. உதவி செய்யுங்க ஆண்டவரே. தயவாய் மனம் இறங்குங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த 7 ஜாதிகளுடைய தன்மைகளை அழித்து ஜெயமெடுத்து சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்தவர்களும் வாக்குதத்த நாடாகிய பரலோகத்தை சுதந்திரிக்க உதவி செய்தது. வாக்குதத்த நாடாகிய பரலோக கானானை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யப்பா. ஜெயிக்கிற தேவன் எங்களோடு கூட இருந்து ஜெயத்தை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, மீதியானிகளை ஜெயிப்பதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிதியோனுக்கு உதவி செய்தீரே.
நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நியாயாதிபதிகளுக்கு நீர் உதவி செய்தீரே, அதுபோல நாங்களும் ஜெயிக்கிறவர்களாய் மாற்றும். உடைய வசனத்தின்படி ஜெயிக்கிறவர்களாய், பரிசுத்த ஆவியினாலே ஜெயம் எடுக்கிறவர்களாய் நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாய் வேண்டிக் கொள்கிறோம். உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தான் பொறுப்படுத்திக் கொள்ளும். கிருபை சூழ்நிலட்டும். இயேசுவே, இதை கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரும் ஜெயிக்கிறவர்களாய், ஜெயம் பெற்றவர்களாய் மாற்றி ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். இயேசு ரட்சகருக்கு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், ஜெயிப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். ஸ்தோத்திரம்.